வணக்கங்க. வணக்கம். யாரியா நீங்க? பக்கத்து கிராமம் வெள்ளத்துல தோப்பு துறவெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. எல்லாத்துக்கும் நிவாரண நிதி கொடுத்திருக்கீங்க, எங்களுக்குன்னு வரலீங்க. யோ, வெள்ளம் வேகமா வரும், நிவாரணம் நிதானமா தான் வரும். மனு கொடுத்திருக்கீங்களா? 3 வாரம் ஆச்சுதுங்களே. 4 வாரம் கழிச்சு வந்து பாரு. நாங்க எந்த கட்சி சேராத ஆளுங்கன்னு எங்களை அம்போன்னு விட்டா எப்படிங்க? அதான் ஆளுங்கட்சி ஆளுங்கன்னா விட்டுருப்பீங்களா சார்? என்னப்பா இங்க ரகல? சார் குட் மார்னிங் சார். இல்ல வணக்கம் சார். இது வெள்ளடிக்கிற விஷயமா இந்த நிவாரண நிதி இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி இவங்க எல்லாம் நமக்கு அரசியல் சாயம் பூசுறாங்க சார். நான் பிடிஓவா இருக்கிறச்சே நீங்க அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க விஷயத்தை நான் கவனிக்கிறேன். நாளைக்கு என்ன வந்து பாருங்க. நல்லதுங்க. அப்புறம் என்ன கவனிச்சிருங்க சார். சார், எம்எல்ஏ பொய்யாமொழி ஐயா டெல்லியில இருந்து வந்திருக்காரு. உங்களை பாக்குறதுக்காக ரூம்ல உட்கார்ந்துருக்காரு. ஏண்டா அசடு, அதனால முதல்ல சொல்லணும் நீ. வாங்க பொய்யாமொழி சார். வாங்க. என்ன போன காரியம் என்னாச்சு? நல்லபடியா நடந்து. டெல்லியில பிரைம் மினிஸ்டரை பார்த்து எல்லாம் விவரமா பேச முடிஞ்சதா? பேசுனேன். நம்ம அன்னவயல் கிராமம் வருஷம் வெள்ளத்தினால வெள்ளாமையே இல்லாம செத்துக்கிட்டு இருக்குங்கிறத விலாவரியா எடுத்து சொன்னேன். 35 வருஷமா இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்ல. நான் சுயேட்சை எம்எல்ஏ இருக்கிறனால என் பேச்சு எடுபட மாட்டேங்குது அப்படி இப்படின்னு பிரதம மந்திரி கிட்ட ஒரு குரல் அழுத. அவரும் நம்ம முதல்வர் மாதிரியே அனுதாபத்தோட கேட்டாரு. அப்புறம் எங்க கிராமத்தை மாநில அரசோட கலந்து பேசி மத்திய அரசு தத்தெடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஒத்துட்டாரா பிஎம்? ஒத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கருப்பாயின்னு ஒரு அம்மாவை விசேஷ அதிகாரியா நியமிச்சு உத்தரவு போட்டாரு. அப்படியா? ஆமா, அந்த அம்மா பிரதம மந்திரியோட அலுவலகத்துல ரொம்ப நல்ல பேர் வாங்கி இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்தவங்க. பலே பலே, அவங்க நம்ம ஊருக்கு விசேஷ அதிகாரியா வர்றாங்களா? ஆமா, வெறுங்கையோட வரல, 4 கோடி ரூபாய் நிவாரண திட்டத்தோட வர்றாங்க. பொய்யாமொழி சார், இனிமே நம்ம கிராமத்துக்கு நல்ல காலம் தான். வணக்கம் வணக்கம். நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றியுமா. மிஸ்டர் பொய்யாமொழி, உண்மையிலே இந்த மாலை உங்களுக்கு போட்டு நான் நன்றி சொல்லணும். நீங்க முயற்சி பண்ணலனா இந்த கிராமத்துக்கு நான் வந்தே இருக்க முடியாதே. ஏதோ இந்த கிராமத்து மக்களுக்கு என்னாலான ஒரு சிறிய பணி. கிராமம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் மிஸ்டர் அப்துல்லா, அக்கவுண்ட்ஸ் ஆபீசர். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். Thank you. இவர் மிஸ்டர் தர்மலிங்கம், கிராமத்து தலைவர். வணக்கம். நன்றி. இது கண்ணகி, ஆபீஸ் ஸ்டெனோ. வணக்கம்மா. ஓ, thank you. இவங்க கான்ட்ராக்டர் கமலக்கண்ணன், இந்த கிராமத்திலே பெரிய புள்ளி. I see. மேலிடத்துல ரொம்ப செல்வாக்கு. I see. பொறுமையா போடாமா. அப்பா, உங்கள் வரவு நல்வரவாகுக. உங்க வரவு எங்களுக்கு வரவு. Thank you. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.